இந்த நாளிலும் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகிறபடி சீஷர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சீஷத்துவத்துடைய வேலையே நாம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வது என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. கடந்த மாதத்தின் கடைசி 3 நாட்கள் அழைப்பை குறித்து நாம் தியானித்தோம். ஊழியமும் அழைப்பு என்ற தலைப்பிலே தியானித்தோம். எனவே இந்த நாளில் ஊழியத்தை பற்றி அல்ல, நாம் தீர்மான படிவத்திலே கொடுத்ததான அறிக்கையிலே ஜெபிப்பேன், பிறகு நான் கொடுப்பேன் என்று. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தியானத்தினுடைய தலைப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த நாளுடைய தியானத்தினுடைய தலைப்பு. எனவே நாம் வாசித்த சங்கீதத்திலே 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தருக்கு அவருக்கு நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும். பிரவேசித்து விட்டோம். ஆனால் முதலாவது அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நாம் இங்கே கூடி வரும் பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப வேளையிலேயும் நாம் இதை தவறாமல் செய்ய வேண்டும். இரண்டாவதாக அங்கே நாம் பார்க்கிறோம், காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அநேக காரியங்களை அறிந்திருக்கலாம் இந்த காணிக்கை குறித்து. ஒரு முறை கூட ஒரு சில வசனங்களில் நம்மை நினைவுபடுத்தி கொள்ளும்பாக இந்த நாளிலே நாம் தியானத்திற்குள்ளே கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். நாம் வாங்குகிறதை விட கொடுப்பது என்பது பாக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுத்திருக்கிறதான நம்முடைய பிரயாசத்தின் பணலிலிருந்து நாம் கர்த்தருக்கு கொடுப்பது என்பது ஒரு பாக்கியமான காரியம். அப்படி என்றால் ஆசீர்வாதமான ஒரு விஷயம். கர்த்தருக்கு கொடுப்பதே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான கிரியையாக இருக்கிறது. அப்போ இந்த மிஷனரி ஊழியத்தில், பொதுவாக எல்லா ஊழியத்திலையும் தேவைகள் உண்டு. ஆனால் மிஷனரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சென்று ஊழியம் செய்கிற பகுதியில் அங்குள்ள சூழ்நிலைகள், கலாச்சாரம், மொழி, பிறகு உணவு பழக்கங்கள் இதெல்லாமே மாற்றமாக இருக்கும். அங்கே எடுத்த உடனே அவர்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காது. அப்படி ஆதரவு இல்லாத அந்த இடத்துல அவர்களுக்கு இங்கிருந்து எந்த ஒரு மாநிலத்தில், எந்த தேசத்திலே மிஷனரியாக இருந்தாலும் நீங்களும் நானும் முதலாவது ஜெபத்தினாலே அவர்களை சப்போர்ட் பண்ணணும். இரண்டாவதாக நாம் கொடுத்து, கர்த்தர் சொல்றாரு, நீ கொடுக்கிற அப்படின்னா நீ பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாக்கியவான் சொல்லுங்க. இந்த பக்கம் பாக்கியவான் சொல்லுங்க, பாக்கியவான் சொல்லுங்க, பாக்கியவான், பிளஸ்ட் பர்சன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் வேதத்தில் இதை குறித்து பார்க்கும் பொழுது ஊழியக்காரருக்கு ஆண்டவர் இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். காணிக்கை கேட்பதை குறித்து, கொடுப்பதை குறித்து ஊழியக்காரருக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம். காணிக்கை கொண்டு வரும்படி ஜனங்களுக்கு சொல்லு. ஊழியக்காரருக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளை, இதை நீ சொல்லி ஆகணும். அதை தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரரை பார்த்து சொல்றாரு, நீ ஜனங்களுக்கு சொல்லு இத. ரோமர்ல நான் வாசிக்கும் பொழுது, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படும்? இந்த காலையில அறிவிக்கப்பட வேண்டும் என்று அங்கே சுவிசேஷத்தை ஊழியத்தை குறித்து சொல்வது போல, இன்றைக்கும் வேத வார்த்தை சொல்லுகிற காரியம், நாம் ஜனங்களாகிய நாம் கர்த்தருக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அதை குறித்து கர்த்தர் நேரடியா வந்து பேசல. நல்லா கவனிக்கணும். நேரடியா ஒவ்வொருத்தரையும் பார்த்து, எப்பா தம்பி நீ ஒழுங்கா கொடு காணிக்க, நீ ஏமாத்துற, நீ ஏமாத்தாத இனிமே அப்படின்னு கர்த்தர் வந்து உங்கள்கிட்ட நேரா பேசல. அங்கே ஊழியக்காரரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதை சொல்லு. ஊழியக்காரர் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை இது. ஜனங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி, எனக்கு என்ற வார்த்தை கவனிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்ல, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறதுனாலே தான் இயேசு கிறிஸ்து இதை புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தசம பாகங்கள் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தியானித்திருக்கோம். பரிசுத்தமானதை விழுங்குகிறது அவனுக்கு கண்ணி கேடுன்னு. அப்ப பரிசுத்தமானதுன்னு சொல்லும் பொழுது தசம பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தம். அதை நீ கொடுக்காம சாப்பிட்டேன்னா நீ அதை முழுங்கிடுற, உனக்கு தான் கேடு. அப்ப இங்க வார்த்தை கவனிங்க. தசம பாகங்கள் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஊழியக்காரர் பார்த்து கட்டளையா சொல்றாரு, நீ என் ஜனங்களுக்கு சொல்லு, என் ஜனங்களுக்கு சொல்லு. மோசே ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது கர்த்தர் திட்டத்தை கொடுத்துட்டு அங்க சொல்றாரு, எனக்காக கேட்டு வாங்குன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மிஷனரி மாதத்துல ஜெபம் மட்டுமல்ல, இப்போ நாம் தியானிக்கிற தியானம் மிஷனரி ஊழியத்தை தாங்குவதற்கு நம்முடைய பொருளை காணிக்கை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்கிற தியானத்தினுடைய தலைப்பே. ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுப்பார், அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ ஊழியக்காரர்களுக்கு கட்டளையாக கொடுத்தாரு. அதில் நாம் பார்க்கும் பொழுது, ஊழியக்காரராகிய நாங்களும் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், அப்ப எங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு, அப்ப ஊழியக்கார நிலைமை, ஊழியக்காரராகிய நாங்கள் அதை செய்கிறோம். நான் அதை தவறாமல் செய்கிறேன், தசமபாகத்திற்கும் மிஞ்சி நான் கொடுக்கிறேன். கணக்கு பார்த்து 10ல் 1 பங்கு கொடுப்பதில்லை. உங்களுக்கு முன்பாய் பிரசங்கிக்கிற நான் இந்த விஷயத்தில் புதிய ஏற்பாட்டு சொல்லியிருக்கிற அந்த முறைமையின்படி நாம் உற்சாகத்தோடு கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் தசம பாகம் செலுத்துகிறார்கள். அவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படி நான் தசம பாகமாய் கொடுப்பதில்லை, 10ல் 1 பங்கு அல்ல, அதற்கு மேலாக நான் செலுத்தி வருகிறேன். அல்லேலூயா. சத்தத்தை காணும். அல்லேலூயா. நீங்கள் செலுத்தலைன்னா பரவாயில்ல, நான் செலுத்துறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் செலுத்துறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய காரியத்தை கவனிங்க. என்னாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஊழியக்காரரும் தசமமாக செலுத்தணும்னு. நீங்கள் தசமபாகத்தை வாங்குறீங்க, அந்த தசமபாகத்தில் 10ல் 1 பங்கு என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கணும்னு.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. யாத்ராகும் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உனக்கு உண்டானதுல கொடு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. உன்கிட்ட இல்லாதது அவர் கேட்கல. இல்லாத உன்னை கேட்டு ஆண்டவர் உன்னை டார்ச்சர் பண்ணல. உனக்கு உண்டானதுல கொடு. உன் கையில இருக்கிறதுல இருந்து கொடு ஒழுங்கா. அதுல ஒலிக்காத, பதுக்காத, மறைக்காத. கர்த்தருக்கு நீ கொடுக்க வேண்டியதை குறித்து அங்க சொல்றார். ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், உனக்கு உண்டானதிலிருந்து கொடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ல எந்த அளவுன்னு சொல்றாரு. நீ எந்த அளவுல கொடுக்குறியோ அந்த அளவு உனக்கு தருவேன்றார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளை இது. அந்த வசனத்தில் நீங்க பார்க்கும்போது எந்த அளவு நீ கொடுக்கிறியோ அந்த அளவுல உனக்கு கொடுக்கப்படும். இது ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்த கட்டளை. முதல்ல ஊழியக்காரர் கொடுத்த கட்டளை, நீங்க அதை சொல்லு, கேளு, வாங்குன்னு. ரெண்டாவது, வாங்குற நீயும் கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அடுத்தது மக்களுக்கு சொல்லுகிற கட்டளை தான் நாம் பார்க்கிறோம். உனக்கு உண்டானதுல இருந்து ஆண்டவர் கேட்கிறார், உன்கிட்ட இல்லாதது வந்து கேட்கல. நாம் ஒரு பாடலை பாடிவிட்டு பிறகு மீண்டும் நாம் எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்கக்கூடாது, எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், யாரிடம் கொடுக்க வேண்டும், இந்த விஷயத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்ம புஸ்தகத்தில் இருக்க 914 தேவை நிறைந்தவர்கள். தேவை நிறைந்தவர்கள் என்ற பாடலை நாம் பாடும்படியாக இருக்கிறோம். தேவை நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். தாகம் நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். தேவை நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். தாகம் நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஜெபித்திடுவோம், ஓடுத்திடுவோம், துரிதமாய் புறப்படுவோம். ஜெபித்திடுவோம், ஓடுத்திடுவோம், துரிதமாய் புறப்படுவோம். தேவை நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். பக்திக்கு இங்கே பஞ்சமில்லை, ஆனால் பரலோக வழியை தான் அறியவில்லை. பக்திக்கு இங்கே பஞ்சமில்லை, ஆனால் பரலோக வழியை தான் அறியவில்லை. இயேசுவே வழி என கூறிடுவோம், கலங்களை தேடி செல்வோம். இயேசுவே வழி என கூறிடுவோம், கலங்களை தேடி செல்வோம். ஜெபித்திடுவோம், கொடுத்திடுவோம், துரிதமாய் செயல்படுவோம். ஜெபித்திடுவோம், கொடுத்திடுவோம், துரிதமாய் செயல்படுவோம்.
நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். கானல் நீரை மதுரமென்றெண்ணி மூச்சித்து மடிவோர் எத்தனையோ. கானல் நீரை மதுரமென்றெண்ணி மூச்சித்து மடிவோர் எத்தனையோ. ஜீவ தண்ணீரை கொடுத்திடுவோ, நித்தியம் சேர்த்திடுவோ. ஜீவ தண்ணீரை கொடுத்திடுவோ, நித்தியம் சேர்த்திடுவோ. ஜெபித்திடுவோம், கொடுத்திடுவோம், துரிதமாய் செயல்படுவோம். ஜெபித்திடுவோம், கொடுத்திடுவோம், துரிதமாய் செயல்படுவோம். தேவை நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். சிலைகளின் பாதம் பணிந்திடும் மாந்தர் பல பல கோடி இங்கு உண்டே. சிலைகளின் பாதம் பணிந்திடும் மாந்தர் பல பல கோடி இங்கு உண்டே. கர்த்தரே தெய்வமென உயர்த்திடுவோம், ஜாதிகள் சுதந்தரிப்போம். கர்த்தரே தெய்வமென உயர்த்திடுவோம், ஜாதிகள் சுதந்தரிப்போம். ஜெபித்திடுவோம், கொடுத்திடுவோம், துரிதமாய் புறப்படுவோம். ஜெபித்திடுவோம், கொடுத்திடுவோம், துரிதமாய் புறப்படுவோம். தேவை நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஆகம் நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். எப்படி நாம் கொடுக்க வேண்டும் எடுத்து நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7 நாம் வாசிக்கும் பொழுது, உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல. வேதம் அங்கே சொல்லுகிறது, உற்சாகத்தோட கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் கொடுப்பது உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும். நாம் ஏற்கனவே வாசித்த வசனங்கள், நாம் காணிக்கையை அல்லது தசம பாகத்தை நாம் மனுஷனுக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்கிற எண்ணம், உணர்வு எப்பொழுதும் நம்முடைய ஆழ் மனதில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் சொல்கிறது, நாம் எப்படி கொடுக்க வேண்டுமா, உற்சாக மனதோடு நாம் கொடுக்க வேண்டும். யாத்ராம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 35:29 அங்கே நாம் வாசிக்கிறோம், மக்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். எப்படி கொடுத்தாங்க? கொண்டு வர மனப்பூர்வமா கொடுத்தாங்க. முதல்ல உற்சாகத்தோட கொடுக்கணும், ரெண்டாவது மனப்பூர்வமா கொடுக்கணும். மனப்பூர்வமாய் நாம் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். மனப்பூர்வமா கொடுக்க முடியல, ஆனா பேருக்கு கொடுக்கிறேன்னு வந்தாங்க. பெருமைக்காக, பெயருக்காக, புகழுக்காக. அனனியா யாரு? அனனியா யார்? இன்னொருத்தவங்க சப்பிரால். இவங்க 2 பேரும் வந்து கொடுத்தாங்க. ஆனா மனப்பூர்வமாய் கொடுக்கல, ஆனா உற்சாகமா கொடுத்தாங்க. மனப்பூர்வமா கொடுக்கல. வேதம் சொல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார்.
மனப்பூர்வமாய் இவர்கள் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுப்பதில் ஒரு மனசு இல்லாம அரைகுறையோட கொடுப்பது என்பது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் காலத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒருவேளை அன்றைக்கு ஆவியானவர் அவர்களுள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்ததுனால அங்கேயே உயிரை விட்டாங்க, செத்து விட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தில் சாவு. எதனால? கர்த்தருக்கு அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுக்காதனால செத்து போயிட்டாங்க. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே கேட்கிறாரு, இது உன் சொத்து தானப்பா, உனக்கு உண்டானதை தான் கொடுக்கிற. ஆனால் எல்லாரும் கொடுக்கறத பார்த்து நானும் கொடுக்கணுன்ற பேர்ல நீ கொடுத்த, ஆனால் அதை முழு மனதோடு நீ கொடுக்கல, அதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொன்ன. இவ்வளவுதான். சில பேர் இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவுதான் சம்பளம், அதுல இருந்து நான் இவ்வளவு கொடுக்கிறேன். சம்பளத்தையும் பொய் சொல்லி மறைக்கிறது. அதுபோல் தான் இவங்க காரியம். நீ உழைக்கிற உன்னுடைய சம்பாத்தியம், உன் சொத்து, உன்னுடைய பொருள், நீ அதை விற்று கர்த்தருக்கு முழுமையாக எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு பார்த்து நீ கொடுக்க வர, ஆனால் அதிலே ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து விட்டாய் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப நான் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அன்றைக்கு நான் பார்க்கிறோம், மோசேயின் நாட்களிலே ஜனங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். மூன்றாவது 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். பிசினித்தனம் பண்ணல, பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். அந்த வார்த்தை கவனிங்க, பிரசித்தமானது அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விஷயம் எல்லாருக்குள்ளும் பிரசித்தமானது. எல்லாரும் கேட்டுட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சவங்க சும்மா இல்லை. இன்னைக்கு நாம் தெரிந்தும் நாம் அதிலே நெளிவு சுழிவோடு வளைவு ஒளிவோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது பிரியமானவர்களே. இந்த விஷயம் பிரசித்தமானது. எந்த விஷயம் பிரசித்தமானது? நாம் ஊழியக்காரிடத்திலே கர்த்தருக்கென்ற காணிக்கை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்கிற விஷயம் பிரசித்தமானது. அன்னைக்கு ஒன்றும் பெரிய மைக்கு வச்செல்லாம் விளம்பரம் பண்ணல, போஸ்ட் அடிச்செல்லாம் ஒட்டல கொடுக்கணும் என்பது விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எப்படி எஸ்ரா நாட்களில் நான் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் அவங்க கையில் கிடைச்சது, வாசித்த உடனே எல்லாம் அழுதாங்க, ஒப்பாரி வச்சாங்க. ஐயோ, நம்ம இப்படி வாழலையே, நம்ம இப்படி செய்யாம ஆப்போசிட்டா வாழறமே, ஒரு வாழ்க்கையை, ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழறமே என்று அன்றைக்கு எல்லாரும் அழுது புலம்பினார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாக நம்ம எல்லாருடைய கையிலும் இருக்கு. நீ வாசிக்கிற ஆளா இருந்தா நீ தெரிஞ்சுக்குவே, வாசிக்காத அப்படியே வாங்கி வாங்கி வைக்கிற ஆளா இருந்தா நிச்சயமா உனக்கு சொல்லிதான் ஆகணும். இங்க நாம் வாசிக்கிறோம், அவர்கள் பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். பிரசித்தமான பொழுது அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை அவர்கள் எல்லாரும் தெரிந்து கொண்ட பிறகு, இன்றைக்கு கூட நீங்க செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வராத, ஒருவேளை முதல் ஆராதனை வந்தவங்களுக்கு இந்த பிரசங்கம் இல்லை, அவங்க வந்தவங்க உங்க குடும்ப நபராக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்க, பிரசித்தப்படுத்துங்க, நாம் இப்படி செய்யணும், பைபிள் சொல்லுது. அதனால தான் ஊழியக்காரரும் சொல்றாரு, ஏன்னா அவருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க கட்டளை, நீ சொல்லுப்பான்னு, அதான் அவர் சொல்றாரு. செய்ய வேண்டியது நம்ம வேலை, நமக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கார் எப்படி என்பதை நீங்க தயவு செய்து மற்றவர்களோட பிரசித்தப்படுத்துங்கள் வராதவர்களுக்கு. நான்காவது விஷயம் எப்படி கொடுக்க வேண்டும். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொடுத்தார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், இருதயம் ஆவி ரெண்டும் எழுப்புதல் அடைதான். உங்கள் இருதயம் எழுப்புதல் அடையணும், உங்களுடைய ஆவி உங்களை ஏவணும்.
இதை செய், இதை செய்யாம இருக்காத. யாருடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதோ அன்றைக்கு அந்த ஜனங்களுக்குள்ளே வந்ததான காரியம் அதுதான். அந்த இருதயத்திலே ஒரு ஏவுதல், ஒரு எழுப்புதல், எழுச்சி உண்டாச்சு. ரிவைவல் என்றாங்க. ரிவைவல் சொன்னது நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல அன்றைக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. மோசே நாட்கள் நாம் பார்க்கிறோம், மோசே சொல்றார் போதும், கொடுத்தது போதும் சொல்ற அளவுக்கு ஒரு ரிவைவல் கொடுக்கிற விஷயத்துல. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு கதையை கேட்டுட்டு இல்லை. எப்படி கொடுக்க கூடாது, சரி நம்ம அடுத்து போவோம். எப்படி கொடுக்க 2 Corinthians 9:7 சொல்றாரு, விசனமா கொடுக்காத. ஐயோ கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்காத, விசனமா கொடுக்காத. கடவுள் கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப மனசோர்வோட கவலையோட கொடுக்காத, அதுல ஆசீர்வாதம் வராது உனக்கு. புலம்பிட்டு கொடுக்காத. ஐயோ போகுதே, கஜானாவில் வந்து எல்லாம் போகுதேன்னு நினைச்சிட்டு கொடுக்காத. ஆமேன். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் அது இன்னும் நிற்குதா? போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ எண்ணுறோம் பணத்தை, எல்லாம் நம்ம கையிலே வச்சிருக்கிறோம், போய்கிட்டே தான் இருக்கும், அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக நீ விசனத்தோடு கொடுக்காத. மத்தேயு 27:6 நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? வாசிங்க 27:6. இதை காணிக்கை பெட்டியில் போடக்கூடாதுப்பா தயவு செய்து. ஏன் அப்படின்னு சொன்னா, அது தவறான வழியிலே வந்தது. ஏசப்பாவை காட்டி கொடுத்து அதில் சம்பாதிச்சான். தப்பான வழியிலே வந்த வருமானம் காணிக்கை பெட்டிக்கு போகக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்கை தானே, பெட்டியில் போட்டால் என்ன வருமானம் தானே, வரட்டும், எப்படியாவது வரட்டும் அப்படின்னு அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் இயேசுக்கு விரோதமாக இருந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது, ஒரு உணர்வு இருந்தது. இது அநியாயமாய் வந்த காரியம், தெரிஞ்ச விஷயம், இது காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது. திரும்ப யூதாஸ் அதை எடுத்துட்டு போய் தூக்கி எரிஞ்சான்னு இருக்கு. அந்த பணத்தை வைத்து அவர்கள் ஒரு இடத்தை வாங்கினாங்கன்னு இருக்கு பைபிள்ல, அடக்கம் பண்ணுவதற்காக. இன்றைக்கு நாம் எப்படி கொடுக்கக்கூடாது? விசனமாய் கொடுக்கக்கூடாது. இரண்டாவதாக, அநியாயமாக அடுத்தவனை ஏமாற்றி அபகரித்த காரியத்தை நம்ம செலுத்தக்கூடாது. பைபிள் அதான் சொல்லுது. உழைக்கிற உழைப்புக்கு ஓகே, காட்டி கொடுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கோதா மலைக்கு இயேசுவை. கொல்கோதா மலைக்கு இயேசுவை. அல்லேலூயா. அந்த பாட்டு ஆரம்பம், பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், உனக்காக எனக்காக மரித்தவர். அவரையும் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். அந்த காணிக்கை, அது போன்ற காணிக்கையை கர்த்தர் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. உபாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 23:18 அங்கே வேசி பணத்தையும், அடுத்த சொல்லப்படுறது நாயின் கிரயத்தையும் நீ காணிக்கையாய் கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. வேசியின் பணத்தையும், தப்பான வழியில சம்பாதிக்கிற அந்த பணம். அடுத்து அங்க நாயின் கிரயத்தை,
நீ காணிக்கையை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாயை பற்றி புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும் பொழுது அங்கே சொல்கிறாரு, கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, சுன்னத்துக்காரங்களுக்கும் நாய்களுக்கும் ஜாக்கிரதையாயிருன்றார். ஏன்னா நாயுடைய குணம் தெரியும், நல்லா இருக்கும் வாலாட்டு, திடீர்னு கோழி கடிச்சு போடும். நம்மளை நிறைய பார்க்கலாம், நாய்கள்லாம் நல்லா தான் இருக்கும், ஓனரே கடிச்சிடும். அதனால தான் நாய்கள் குணம். இங்கே நாய் விற்ற பணத்தை நீ செலுத்தாத அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. ரைட். அடுத்து நாம் எதை எல்லாம் கர்த்தருக்கு நாம் காணிக்கையாக கொடுக்கலாம்? ஒருவேளை இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் பொருட்களாக, ரெண்டாவது அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டதான ரூபாய் அன்றைக்கு ஒரு மெட்டீரியலாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்ம ரூபாய் தாளில் இருக்குது, அதுதான் ரொம்ப காஸ்ட்லி. 500 ரூபா தாள், 2000 ரூபா தாள்லாம் வந்து போயிடுச்சு. இன்றைக்கி சில்வர் காயின்லாம் இன்றைக்கி ரொம்ப விலை மதிப்பு கம்மி. ஆனால் அன்றைக்கு கோல்டு காயின், சில்வர் காயினை அன்றைக்கு பணமாக பயன்படுத்தினார்கள். ரூபா தாளை விட விலை அதிகம். அங்கே நாம் வாசிக்கலாம், யாத்திராகம புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 5லிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது நிறைய லிஸ்ட் கொடுக்குறாரு. எதெல்லாம் அவங்க காணிக்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. கடவுளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை லிஸ்ட்டு கிட்டத்தட்ட அங்கே 15க்கு மேலான லிஸ்ட் இருக்குது. துணி கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் கம்பளம், அப்புறம் பொன், தங்கம், வெண்கலம், இரும்பு, இப்படி நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. பிறகு சிலர் சரீர பிரகாரமாக வேலை செய்து அதிலே ஒன்றை உருவாக்கி அதை காணிக்கையாக செலுத்திருக்காங்க. கடையில் வாங்கி கொடுக்கல, இப்படி அவங்களே உழைச்சிருக்காங்க, அவங்களே பார்த்து செய்து அதை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். வட இந்தியாவில், வடகிழக்கில் நாம் ஊழியம் செய்யும்போது சிக்கிமில் சர்ச்சுக்கு வர ஒரு அம்மா எனக்கு சொற்று பின்னி கையில், கடையில் வாங்கி கொடுக்கல, கையில் பின்னி எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. சிலர் எனக்குள்ளே அவங்களே செய்து அந்த கிளைமேட் அங்கே குளிராக இருக்கும், அந்த நாட்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார்கிட்டையும் எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, அவர்களாகவே அதை செய்து உற்சாகத்தோடைய ஊழியக்காரருக்கு என்று கொடுத்தாங்க. அன்றைக்கு தேவனுடைய வேலைக்காக, திருச்சபையின் காரியத்திற்காக, திருச்சபையில பயன்படுத்துகிற பொருட்களை அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இரத்தாம்பரம், வெல்வெட், கார்பெட், இதெல்லாம் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். சபைக்கு தேவையான பொருளை அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதை தான் நம்ம அங்கே பார்க்கிறோம். உபாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தசம பாகத்தை அவர்கள் கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 14, 22, 23 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் கொடுத்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 28 நாம் பார்க்கும் பொழுது லேவிக்கும் ஏழைக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று அதையும் அங்கே சொல்லியிருக்குது. யாருக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே வரக்கூடிய எல்லா வருமானத்திலும் தசம பாகத்தை பிரித்து கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து நாம் கொடுக்க வேண்டும். நெகேமியா நாட்களில் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா நாட்களில் அவர்கள் கொடுத்ததை குறித்து அங்கே பார்க்கிறோம். எதையெல்லாம் கொடுத்தாங்க? எண்ணெய், மாவு, என்னென்ன இருக்கோ எல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்ற பொருளையும் கொடுத்துருக்குறாங்க கர்த்தருடைய சமூகத்தில். யோவான் 6:9 நாம் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
அப்பம் சாப்பிட்ற பொருளை கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். லூக்கா 8:3 நாம் வாசிக்கும் பொழுது ஆஸ்தியை கொடுத்தாங்க. 8:3 லூக்காவில் அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்தியை கொடுத்து இயேசு ஊழியம் செய்கிறாரு, தங்களுடைய ஆஸ்தியை இயேசுவுக்கு கொடுத்து பின்னால் அவரை பின்பற்றினாங்கன்னு வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் வசதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதை கர்த்தருக்காக நாம் கொடுக்குவது என்பது மிகவும் பாக்கியமான ஒரு காரியம். அந்த வசந்த வாசிங்க. ஆஸ்தினால ஊழியம் பண்ணாங்க, ஆஸ்தியை கொடுத்து. லூக்கா 5:3 நாம் வாசிக்கும் பொழுது மார்க் 3:10 ஒரே சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுரு தன் படகை கொடுத்தான். ஆண்டவர் கேட்கிறாரு, உன் படகை கொஞ்ச நேரம் கொடுப்பான்னு. இல்லை, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. படகை இயேசுக்காக கொடுத்தான். தோல்வியோடு இருந்த பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதான் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறுவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் படகை கொடுத்தார்கள். மார்க் 11:2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது கழுதையும் கழுதை குட்டியும் கொடுத்தாங்க ஏசப்பாவுக்காக. ஏசப்பா கேட்கும் பொழுது அங்கே கழுதையும் கழுதை குட்டியையும் அவர்கள் கொடுத்தார்கள். ஆண்டவர் அதை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கழுதைனா கழுதை குட்டி இல்லை ஊழியத்துக்கு. நம்ம கழுதை யாரும் வச்சில்ல. கடவுளுடைய ஊழியத்துக்காக நம்ம இடத்துல இருக்கிற வாகனத்தை, ஒருவேளை 4 வீலர் இருக்கா, 3 வீலர் இருக்கா, இதை கடவுளுடைய ஊழியத்துக்காக நம்ம பயன்படுத்தணும். எப்போவுமே நம்ம சொந்த வேலைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது. கடவுளுடைய ஊழியத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுபோல் ஒரு சில இருக்கிறோம், ஆனால் இன்னும் அப்படி செய்யாதவர்கள் நாம் செய்ய முற்படுவோம். கடவுளுக்கென்று நம்முடைய வாகனத்தை நாம் கொடுக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். லூக்கா 23:52-53 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரு. அவருக்கு புதுசாக வெட்டி வச்சிருந்த அவனுடைய கல்லறையை இயேசுக்காக கொடுத்துட்டான். எதையெல்லாம் கொடுத்தார்கள், கல்லறையை கூட கொடுத்துட்டான், இடத்த. அது அவனுக்காக அந்த யூதர் பாரம்பரியத்தில் ஒரு குகையை போல குடைந்து வைத்திருப்பார்கள் பாறையில், அதான் கல்லறை. இப்போ நம்ம கட்டுறோம் பாருங்க, அப்படி இல்லை. நம்ம மண்ணில் போட்டு புதைச்சிட்டு மேலே என்ன பண்ணுறது கட்டிடுறோம். ஆனால் அங்கே யூதர்களுக்கு முறையில் நீங்கள் லாசரை கூட பார்க்கும்போது கல்லறைன்னு சொன்னால் ஒரு குடைந்து இருக்கும் குகை போல், அது உள்ள ஒரு ரூம் மாதிரி செட்டப்பில் இருக்கும். வெளியில் கல்லை வச்சு மூடிடுவாங்க, பாறை. அப்படிப்பட்ட ஒரு புதிதாக அவனுக்கென்று உருவாக்கின அவன் அதை அப்படியே இயேசுக்காக கொடுத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையை சுமக்கும் பொழுது லூக்கா 23:26 சிரேனே ஊரானாகிய ஒரு மனுஷன் அந்த பக்கம் வரான். அவன் இயேசுடைய சிலுவையை சுமந்தான், தன்னுடைய தோலை கொடுத்தான்னு சொன்னால் பிசிக்கலாக நாம் கடவுளுக்காக ஒன்று செய்யணும். மெட்டீரியல் அல்லது மணி, நம்முடைய ஆஸ்தி, இதெல்லாத்திற்கும் அடுத்து அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த மனுஷன் இயேசுடைய சிலுவையை சுமக்க தன் தோலை கொடுத்தான். பிசிக்கலாக நாம் ஆண்டவருக்காக சேவை செய்ய வேண்டும். சரீரத்தை பயன்படுத்தி சுவிசேஷ ஊழியமாக போகணும். புறப்பட்டு ஆண்டவரை பற்றி சொல்லணும், இயேசுவை பற்றி. நம்முடைய சரீரத்தை கர்த்தருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தணும். எப்போவுமே நமக்கு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும், எப்போவுமே நம்ம பிஸியாக தான் இருப்போம். ஏசப்பாட்ட சொன்னார் பாருங்க, தரித்திரருக்கு வித்து கொடுத்துருக்கலாமேன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஏசப்பாவுக்கு செஞ்ச அந்த பெர்ஃப்யூமை உடைச்சி அவள் ஊத்துறா. அங்கே இருக்க சீசனை சொல்கிறா, ஐயோ இது 300 பணத்துக்கு விற்று இதை தரித்திரருக்கு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமா, ஏன் இந்த வீண் செலவு, ஏசப்பாவுக்காக ஊழியத்திற்காக ஏன் நான் இதை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. அப்போ ஏசப்பா சொல்கிறார், நல்லா கவனிங்க, தரித்திரர் எப்பவுமே உங்க கூட இருக்கான்.
தரித்திரன் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பான், நான் எப்பவும் இருப்பேன்னு நினைக்காதீங்க என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இன்றைக்கு கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பிஸியான ஷெட்யூல் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால நான் பிஸியா இருக்கிறேன், கடவுளுடைய ஊழியத்தை செய்ய எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லி நாம விலகி ஓடக்கூடாது. அதற்கென்று ஒரு நேரத்தை உருவாக்க வேண்டும். எப்பவுமே நான் பிஸி என்று சொல்லி ஓடிட்டு இருக்காதீங்க. கடவுளுக்காக உங்களுடைய சரீரத்தை, கடவுளுடைய ஊழியம் செய்வதற்கு உங்கள் சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுங்க, நீங்க சுகமாக இருப்பீங்க. இந்த சீரேன ஊரானாகி அவன் தன்னுடைய தோலை இயேசுடைய சிலுவையை சுமக்க அவன் ஒப்பு கொடுத்தான். லூக்கா 7:44 பாவியாகிய ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பாவியாகிய ஸ்திரீ தன் கண்ணீரை ஏசப்பாவுக்கு காணிக்கையாக படைக்கிறாள். தன் உள்ளம் உடைக்கப்பட்டு அதை இயேசுடைய பாதத்தில் தன் கண்ணீரை அப்படியே நனைத்து அவள் பாதத்தை நனைத்து கழுவுறாள். நம்ம பிரச்சனை இருக்கா? நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும் போகும். ஆனால் இந்த ஸ்திரீ எதற்காக அழுதால், உள்ளம் உடைக்கப்பட்டாள் என்றால், நான் பாவியா இருக்கிறேன், இந்த ஊரே என்னை ஒதுக்கி தள்ளுது, என் பாவத்தை மன்னிக்கிறவருடைய பாதத்தை நான் பற்றி கொண்டிருக்கிறேன், என் கண்ணீராலே நான் அதை கழுவுவேன் என்று அவர் அழுது 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 தன் கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்திலே காணிக்கையாக வைத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது சொல்வது போல, என் கண்ணீரை உடைய துருத்தியிலே நீங்கள் வைத்திருக்கிறீங்க, கணக்கு வச்சிருக்கிறீங்கன்றா. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தாங்க முடியாத வேதனை வந்தாலும் இயேசுடைய பாதத்தில் நாம் நம்முடைய எண்ணங்கள், மனதில் இருக்கிற நிகழ்வுகள், இதையெல்லாம் அவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவள் இயேசுடைய பாதத்திலே தன் கண்ணீரை காணிக்கையாக படைத்தாள். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி காதறி அழுதிடுவே, நான் காதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. நாம் சிந்துகிற கண்ணீரையும் கணக்கு வைக்கிறாரு, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையும் கணக்கு வைக்கிறாரு. அதற்கு அவர் திரும்ப நமக்கு பதில் செய்கிறார். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கொடுப்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், இவ்வளவு நேரம் எதை கொடுக்க வேண்டும், இப்பொழுது நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8:2 மக்கதோனியா நாட்டு திருச்சபை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த மக்கதோனியா நாட்டு திருச்சபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்று சொன்னால், உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மற்றவங்க பார்த்து அவர்கள் கொடுக்கும்படியாக அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எக்ஸாம்பிளா இருந்தாங்க, எக்ஸாம்பிளா இருந்தாங்க. அவர் வாழ்க்கையை நோக்கி பாருங்க, குறைவு இருந்தது, தரித்திரம் இருந்தது, அவர்கள் வாழ்க்கையில இல்லாம இருந்தது, ஆனால் மனசுல சந்தோஷம் இருந்துச்சு. இன்னைக்கு உங்க மனசுல சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? நீங்க அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள், அவர்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன், 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 நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன்,
கடவுளுக்கு நான் கொடுக்கிறேன். அந்த கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்பதில் அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மற்ற எல்லாரை விட உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கொடுத்தார்கள். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சபையை உதாரணம் காட்டி கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9:3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எல்லா விஷயமும், ஆனால் இப்போ நீங்கள் சரியாக கடவுளுக்காக கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் மக்கதோனியா நாட்டுக்காரங்க பார்த்தா எப்படி நினைப்பாங்க உங்களை பார்த்து அப்படின்னு பவுல் அங்கே சொல்கிறார். முன்ன எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க, கரெக்டா செய்து கொண்டு இருந்தீர்கள். இப்பொழுது நீங்க செய்வதை குறைச்சிட்டீங்களே, அவங்க எல்லாம் பார்த்தா எப்படி நினைப்பாங்க உங்களை? 3ஆம் வசனம் படிங்க, 9:3. அடுத்த வசனம். உங்களை குறித்து நான் ஓஹோ ஆஹான்னு பேசிட்டேன். ஆனால் இப்போ பாருங்க, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. மக்கதோனியா நாட்டுக்காரன் வந்தான்னு வச்சுங்க, அவெல்லாம் தரித்திரமாக இருந்தாலும் கடவுளுக்காக அவன் கொடுத்தான். நான் உங்களை குறித்து சந்தோஷமாக புகழ்ச்சியாக சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் சூப்பரான ஆள், எங்கள் விசுவாசி, சபை விசுவாசியா, மீட்பு சபை விசுவாசி, கொடுக்கறதில் உங்களை அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா உங்கள் நிலைமையை பார்த்தா நானே வெக்கப்பட வேண்டி இருக்குது. நீங்கள் வெக்கப்படுறது மட்டும் இல்லை, நானும் சேர்ந்து உங்கள் கூட அவமானப்படணும். அப்படி இருக்கு உங்கள் நிலைமை அப்படின்னு பவுல் சொல்கிறாருங்க கொடுக்குற விஷயத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தம் காணோம். அல்லேலூயா. நாம் உற்சாகமாக இருக்கிறப்ப நம்ம கொடுத்துட்றோம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்தா. ஆனால் கொடுப்பது என்பது தொடர்கிற காரியம், நிறுத்துவதல்ல. நீ கொடுக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றார், பாக்கியவான் என்றார். வாங்குறதை பார்க்கிலும் கொடுப்பதை. அப்போ நாம் கொடுப்பதை நாம் நிறுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் இருக்காது. அங்கே இப்போ சொல்றாரு, உதாரத்துவமாய் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் கொரிந்து சபையாரை குறித்து பவுல் அங்கே மக்கதோனியாவில் சொல்றாரு, அவங்களும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதான் சொல்றாரு, புகழ்ச்சியாக உங்களை பற்றி நான் புகழ்ந்து தள்ளிட்டேன். ஆனால் இப்போ அவங்க வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்க, உங்கள் நிலைமை உங்களும் நீங்களும் வெக்கப்படணும், நானும் வெக்கப்பட்டு நிற்கணும். அப்படி இருக்குதுப்பா நிலைமை. கொஞ்சம் பார்த்துக்கப்பா. கடவுள் நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா? நம் நிலைமையை பார்த்து அவர் வெட்கப்படுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக கொடுத்த காரியத்தில் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் அங்கேயும் எப்படி அவர்கள் கொடுத்தார்கள் என்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறது. நீங்கள் அதை பிறகு படித்து கொள்ளுங்கள். எப்பொழுது கொடுக்க வேண்டும்? அடுத்த பாயிண்ட், எப்பொழுது கொடுக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 16:1 2ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 16:2 வாசிங்க. ஆமென். வாரத்தின் முதல் நாள் இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? வாரத்தின் முதல் நாள். சண்டே இஸ் த வீக்லி ஃபர்ஸ்ட் டே. நேபாளில் இன்னைக்கு ஒர்க்கிங் டே. நேற்றுக்கு தான் அவங்களுக்கு லீவு. நேற்று தான் ஆராதனை, சனிக்கிழமை தான் அங்கே ஆராதனை நடக்கும். இன்றைக்கி எல்லாம் ஃபஸ்ட்டு நாள். நம்ம திங்கக்கிழமை ஓடுற மாதிரி அவங்க எல்லாரும் வேலையில் இருப்பாங்க. எல்லோரும் ஸ்கூல் நடக்கும், ஆஃபீஸ் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்போ வாரத்தின் முதல் நாளிலே நீ கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். எப்பொழுது கொடுக்கணும் அப்படின்றது அங்கே சொல்ல, ஆலயத்தை கொண்டு வா. லூக்கா 21:4
அங்கே நாம் வாசிக்கிறோம், எப்போ நாம் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு வறுமை இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் கொடுக்கணுன்றாங்க. ஏழை விதவையை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஒரு ஏழை விதவை இருந்தால் அவள் அதிகமாக, எல்லாரும் விட அதிகமாக காணிக்கை கொடுத்தா அப்படின்றார். அவர் ஏழை நிலைமையிலையும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார். இந்த செய்தியை முகையூர் முதல்ல நாம் எடுத்து அதை நடத்தும் பொழுது, அங்கே பிரசங்கித்த பொழுது, அது வரைக்கும் முகையூர் திருச்சபையில் யாருமே காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. வருவாங்க, அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்றைய கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும் பொழுது, பேசி முடித்த உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம், கர்த்தருடைய தொடுதல். எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு எனக்கும் காணிக்கை கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு 350 ரூபா எனக்கு காணிக்கை வந்துச்சு. பிறகு எல்லாரும் ஒரு கவர் எடுத்தாங்க. கவர் அப்படியே தான் கிடக்கும். கவர் எடுத்தாங்க. அந்த கவரில் எல்லாரும் 200 300 மீன் விற்கிறவங்க எல்லாம் அதில் போட்டு எல்லாரும் காணிக்கை வச்சுட்டு போனாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, எங்களுக்கு முன்னாடி வந்த ஊழியக்கார் சொன்னார், ஏழைகள் நீங்கள்லாம் ஐயோ பாவம், நீங்கள் காணிக்கை கொடுக்க வேணான்னு சொன்னார். இன்னைக்கு தான் தெரியும் பாஸ்டர், ஏழை விதவை காணிக்க போட்டான்னு நீங்கள் சொன்னப்போ தான் எனக்கு தெரியும். நான் அவ்வளோ படிக்கலை. இந்த வார்த்தை, இந்த பிரசங்கத்தை நான் கேட்ட பொழுது நான் உணர்த்தப்பட்டேன். இவ்வளவு நாள் நான் ஆசீர்வாதம் பெறாமலே இருந்தேன். கர்த்தர் கொடுத்தாதான் ஆசீர்வாதம் என்பதை இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். நாங்கள்லாம் ஏழை தான். ஏழை அந்த கொடுக்க வேணான்னு முன்ன ஒரு ஊழியக்கார் சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்கள் அதை பிடிச்சிக்கிட்டோம். ஆனால் பைபிளில் ஏழு விதவை காணிக்கை போட்டால் ஏசப்பா அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. எல்லாரும் காணிக்கை போடும் பொழுது கடைசியில் சொல்கிறாரு, இவள் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வறுமையோ ஏழ்மையான சூழ்நிலையிலும் நாம் காணிக்கை கொடுக்கணும். வாரத்தின் முதல் நாளிலே காணிக்கை கொடுக்கணும். அடுத்து நாம் வாசிக்கிறோம் என்னாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமேன். மாத பிறப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே. மாதம் பிறந்தா நம்மளாம் என்ன வேலை செய்கிறவங்க சம்பளம் வருதான்னு பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், மாதம் பிறந்தா நீ தேவனுடைய ஆலயத்திற்கு நீ கொண்டு வர வேண்டியது இதெல்லாம் அப்படின்றாரு. மாதம் பிறந்தா கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்திற்கு நீ காணிக்கை கொண்டு வா. உன் குடும்ப வறுமையான சூழ்நிலை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வா. யாத்திராவும் 34:26 முதல் பழுக்கக்கூடிய உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற்கனி அப்படின்றோம், அதை கர்த்தருக்கு நாம் கொண்டு வரணும். முதற்கனி மரத்துக்கு மாத்திரம் இல்லை, நம் குடும்பத்தில் பிறக்கிற முதல் பிள்ளையும் கர்த்தருக்கு என்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் பிறக்கிற முதல் பிள்ளையும் கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன் குடும்பத்தில் பிறக்கிற முதல் பிள்ளைய, அதில் ஆண் பிள்ளைன்னு சொல்லியிருக்கு, முதல் பிள்ளையை நீ கர்த்தருக்காக என்ன பண்ணும், ஒப்பு கொடுக்கணும். அது எனக்குரியதுன்றாரு கர்த்தர். அங்கேயும் சொல்றாரு, தசமபாகம் எப்படி எனக்குரியது பரிசுத்தம் சொல்றாரோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, உன் கர்ப்ப பிறப்பாய் திறந்து பிறக்கிற முதல் பிள்ளை, ஆண் பிள்ளையை எனக்கென்று கொடு, அது எனக்குரியது, எனக்கு பரிசுத்தமானதுன்றார். அப்போ முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அது மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், முதல்ல பிறக்கிறது கர்த்தருக்குரியது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 31:3-5 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, காலைதோறும் கர்த்தருக்கு நீ காணிக்கையை செலுத்துன்றார். எவ்ரிடே மார்னிங், காலையில் கர்த்தருக்கென்று நீ காணிக்கை செலுத்து. வாசிக்கலாமா? 31:3 வசனம். வாசிங்க.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் விளைகிற அந்த டைமில் அதை கொடுத்தார்கள். காலைதோறும் கொடுக்க வேண்டும் என்று யாத்திராகமம் 36:3 வாசிக்கலாம். யாத்திராகமம் 36:3. பின்பு ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கை, நஷ்டமான கஷ்டமான காணிக்கை இல்லை, கட்டளையின் காணிக்கை தசம பாகம். ஆனால் பொதுவாக நாம் செலுத்துகிற காணிக்கை நாம் இஷ்டப்பட்டபடி நாம் கொடுப்பது. ஆனால் எந்த காணிக்கை தசம பாகம் செலுத்தினாலும் உற்சாகத்தோடு மனப்பூர்வமாக செலுத்துங்க. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதில் ஒளிவு மறைவு பதுக்கல் வைக்காதீங்க. அது திடீர்னு ஒரு பெரிய இதில் மாட்டிக்குவீங்க, ஜாக்கிரதை. கர்த்தருக்கு நாம் கொடுக்க, இன்றைக்கு நாம் தியானிக்கிற தலைப்பே கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கொடுப்பது ஆசீர்வாதம், வாங்குறதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். யாரிடம் கொடுக்க வேண்டும்? 2 நாளாகமம் 31:10 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியன் இடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வேண்டிய இடம் யாரிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய ஊழியக்காரிடத்திலே நாம் அதை கொடுக்க வேண்டும். அடுத்தது லூக்கா 21:1-2 வாசிக்கும் பொழுது, காணிக்கை பெட்டியில் நாம் அதை போடணும். ஒரு சிலர் உங்களில் பாஸ்டரை பார்த்து நீங்கள் உங்கள் தசமபா காணிக்கை கொடுக்குறீங்க, சந்தோஷம். இரண்டாவது, ஒரு சிலர் நம் கைப்படியில் போட்டுடுறோம் காணிக்கை. இதில் நம்முடைய திருச்சபை பற்றி நமக்கு தெரியும். நீங்கள் கொடுக்கிற தசம பாகங்கள் எல்லாவற்றையும் பாஸ்டர் எடுத்துக்கொள்வதில்லை. நேற்றைக்கு ஒரு ஐயா இந்த பகுதியில் போகிற வேறு மத நம்பிக்கை உடையவர், அவர் என்னோடு பேசினார். பேசும்போது அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் இப்படி ஒரு சர்வீஸை முழு நேரமாக உங்கள் வாழ்க்கை லைஃப்பை கொடுத்துட்டு நீங்கள் செய்கிறீங்க. அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அங்கிள், நீங்கள், உங்கள் மனைவி எல்லாருமே இங்கே ஊழியம் செய்கிறீங்களே, எப்படி? நான் இது பார்க்கவே இல்லை, இது கிரேட் அப்படின்னாரு. அவர் வயசானவர். இங்கே நாம் செலுத்துகிற தசமபாக காணிக்கைகளை பாஸ்டர் எடுத்துக்கொள்வதில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது, புதுசாக வந்திருக்கும். நாம் அதை சபையுடைய கணக்கிலே செலுத்துகிறோம், எல்லாம் கணக்கு வைக்கிறோம். அதிலிருந்து நம்முடைய ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எடுத்து. எனவே நீங்கள் காணிக்கை பெட்டியிலே போட்டாலும் சரி, அல்லது ஊழியக்காரிடத்திலே கொடுத்து ஜெபித்து கொண்டாலும் சரி, ஆனால் உற்சாகத்தோடு செய்யணும், குறைவில்லாமல் நிறைவாய் செய்யணும், உண்மையாய் செய்யணும். கர்த்தர் அதிலே தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர், நம்முடைய வசனம் இங்கே வாசித்தோம், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியம். சங்கீதம் 96:8 கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தி அவருடைய பிரகாரங்களில் காணிக்கையை கொண்டு வாருங்கள். இந்த காலை வேளையில் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். மறைக்க அல்ல, ஒலிக்க அல்ல, குறைக்க அல்ல, கொடுக்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு கொடுக்க நாம் கற்றுக்கொள்வோம். அதுதான் இந்த நாளின் செய்தி. இன்றைக்கு நாம் வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் செலுத்துகிற காணிக்கை மிக அவசியம், பிரயோஜனமாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் மனதில் வையுங்கள். நம்முடைய சபையுடைய ஊழியங்கள்
எல்லைகள் விரிந்து பறந்து சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தேவைகளும் உண்டு. நாம் பாடல் பாடியது போல தேவை நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம் இயேசு இல்லாமல் வாழுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்படுகிறவர்களை நாம் ஜெபத்தினாலே காணிக்கையினாலே தாங்க வேண்டும். இதுதான் மிஷனரி ஊழியத்தினுடைய ஒரு ஒழுங்கு அடிப்படை. எனவே இந்த மிஷனரி மாத நாளிலும் இந்த நாளிலே நாம் ஊழியத்தை கொடுத்து நாம் தாங்க வேண்டும், கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த தலைப்பில் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம்.